कामाक्षी देवी की जय। ओम श्रीमात्रे नमः। 31வது श्लोकम कटाक्ष सदकम। स्नेहात्रितां वितलितोत्पलकान्तिचोरां जेतारम्येव जगदीश्वरि जेतु कामक मानो ततो मगरकेतुरसौ तु नीते कामाक्षी तावक कडाक्ष कृपाणवल्लीं स्नेहात्रिधां विदलितोत्पलकान्तिचोरां जेतारमेव जगदीश्वरि जेतु कामक मानोत्ततो मगरकेतुरसौ तु नीते कामाक्षी तावक कडाक्ष कृपाणवल्लीं। இதுல என்ன சொல்ற? உலகங்களுக்கெல்லாம் ஈஸ்வரியான காமாட்சியே எங்க சொல்ற? காமாட்சி தாவக கடாட்ச கிருபாணவல்லி. என்ன அழகா சொல்ற! ஜெகதீஸ்வரி, உலகங்களுக்கெல்லாம் ஈஸ்வரியாக இருப்பவளே காமாட்சியே. மீனக்கொடியோ யாரு? மன்மதன். மன்மதனோடு மன்மதனை யாரு? பரமசிவன் எரிச்சிடுறார். அதனால பரமசிவன் ஜெயிச்சவராயிடுறார். அப்பேற்பட்ட அந்த எரிச்ச அந்த மன்மதனை அம்பாள் தன்னோட கண்ணால உஜ்ஜீவனம் பண்றா, எழுப்பினா இல்லையா? அப்போ மீனக்கொடியவனான மன்மதன் தன்னை ஜெயித்தவரான பரமசிவனை ஜெயிக்கிறதுக்கு அவனுக்கு நமக்கு தோணும் இல்லையா? யாரே ஒருத்தர் நம்மளை ஜெயிச்சிட்டா படிப்புலயே வச்சுப்போம், அவன் இந்த தடவை நம்மளோட ஒரு மார்க் கூட வாங்கிட்டான், அடுத்த தடவை நம்ம அவளோட கூட வாங்கணும்ட்டு ஒரு எண்ணம் உத்வேகம் நம்ம அவனை ஜெயிக்கணும் முந்தணுங்கிற ஒரு எண்ணம் வரும் இல்லையா? அது மாதிரி மன்மதனுக்கும் ஒரு பரமசிவன் நம்மளை ஜெயிச்சிட்டாரே, அவரை நாம ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வருது. அப்ப அந்த மன்மதன் தன்னை ஜெயித்தவரான பரமசிவனை ஜெயிக்க விரும்பியவனாக எப்படி? ஏன்னா அவன் அவ்வாளால ஈஸ்வரியானால எழுப்பப்பட்டவர். அப்ப அதிக கர்வம் வந்துடுறதா அவனுக்கு, அந்த மன்மதனுக்கு. அப்போ எண்ணெயாலே செம்மையாக்க, அதாவது கூர்மையானதாக பெற்றதும் அன்பு கசுகின்ற அப்பேற்பட்டதுமானும் நன்றாக மலர்ந்த, எப்படி இருக்கான்? கருநீல மலர்களின் காந்தியை எல்லாம் பறிச்சென்ற மாதிரி, அதெல்லாம் கவர்ந்த மாதிரி உன்னுடைய கடைக்கண்கள் விளங்குகின்றதுமா. அது எப்படி இருக்கான்? மெல்லியதா, நீண்டதா, வளைவு கொண்டதா, அப்படிப்பட்ட கர்ணீரம் கொண்டதான உன்னுடைய கண்கள் என்ன பண்ணிட்டு இருக்கா? கொடி போல வல்லி, கிருபாணவல்லி, கொடி போன்ற உடைவாள், கடாட்ச கிருபாணவல்லியும், தாவக கடாட்ச கிருபாணவல்லி அப்படிங்கிற வாழை சுற்றி இருக்கான், சுழற்றின் இருக்கு அப்படின்னு சொல்றாரு மூக்க கவி. அப்போ உலகின் ஈஸ்வரியான காமாட்சியே, உன்னால எழுப்பப்பட்ட உயிர் பிழைக்கப்பட்ட அந்த மன்மதன், அவனுக்கு ஒரு ரோஷம், அந்த மானம் கொண்டவனாக தன்னை வென்ற சிவனையே வெல்லுவதற்கு விரும்புவதாக நட்பு அப்படிங்கிற நெய் பூசியது, அதாவது எண்ணெயால கூர்மையாக்கப்பட்டதுங்கிற நட்பு அப்படிங்கிற நெய் பூசியதும், மலர்ந்த கருநீல அல்லிப்பூவோடு ஒளியை திருடிக் கொள்வதுமானவனுடைய கடாட்சம் அப்படிங்கிற மெல்லிய வாழை அது சுட்டின்றிருக்கு, சுழற்சி வீசுகின்றது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா மன்மதன் வீசுறானாம், எப்போ சிவன் மேல அந்த கடாட்சத்தை வீசுறான்ங்கிறார். அப்போ உன்னுடைய கடாட்சத்தை பெற்றதனால் தன்னை முன்பு வென்ற பரமசிவனை வெல்வது எளிது அப்படின்னு தைரியமா உன்னுடைய கடாட்சத்தை வச்சுட்டு பரமசிவனையே எதிர்த்து அவன் நிற்கிறானாம். இத ஆதிசங்கரர் கூட என்ன சொல்லியிருப்பார்? சௌந்தரிய லகரியில கிளிகிளிதம் ஈசான ரிகுணா
அப்படின்னு அவனுக்கு ஒரு ஜெயிச்சுட்டோங்கிறதுனால அவனுக்கு வந்து கலகலகலன்னு கிளிகிளின்னு சத்தத்தை எழுப்பிட்டு இருக்கானா அவனோட இதுல. அப்போ உன்னுடைய கடாட்சத்திற்கு தோற்று பரமசிவனும் காம வசமாகி விட்டார் அப்படின்னு சொல்றாரு. என்ன மன்மதன் தோத்துட்டாரா பரமசிவன்? ஏன்னா அம்பாளோட கடைக்கண் வந்து விழுந்தோன்னா பரமசிவன் அதுல அடிபணிஞ்சிட்டார் அப்படிங்கிறார். அப்போ உன்னுடைய கடாட்சம் நாற்புறமும் இப்படி வீசப்படுவதனாலும் கருநிறமாகவும் அன்பு பெருகி ஒளி பொருந்தியதாகவும் வளைந்ததாகவும் இருப்பதால் அதை என்ன சொல்றார் மூக்க கவி? ஒரு உடை வாளாக வர்ணிக்கின்றார் இந்த இடத்துல. அப்பேற்பட்டவன் அவன் வந்து அப்போ தேவியோட மைத்தீட்டிய கண்களோடு நட்பு கொண்டு பரமசிவனையே எதிர்த்து நின்னதுனால அம்பாளோட கடாட்சத்தினால சிவனும் காம வசப்பட்டு மன்மதனிடம் தோற்று போய் தோல்வியை ஒத்துக்கொண்டார் அப்படின்னு ஒரு அழகான ஒரு இதை சொல்ற மூக்க கவி. அடுத்தது 32வது ஸ்லோகம் பார்க்கலாம். ஸ்ரௌதீம் ரஜன்னபி சதா சரணீம் முனீனாம் காமாட்சி சந்ததமபி ஸ்மிருதி மார்ககாமீம் கௌடில்யமம்ப கதமஸ்திரதாம் ச தத்தே शौर्यं च पङ्कजरुचां तत् अपाङ्कपातक श्रौतीं व्रजन्नपि सता शरणी मुनीनां कामाक्षी सन्ततमपि स्मृतिमार्गकामी कौटिल्यमम्प कदमस्तिरथां च तत्ते शौर्यं च पङ्कजरुचां त्वत् अपाङ्कपातक. காமாட்சியே, அன்னையே, தாயே, ஜெகத் ஜனனி அவள். அதனால அன்னையே, உன்னுடைய கடைக்கண் அப்படிங்கிறதோடு வீழ்ச்சி அது எங்க போறதோ அந்த இடம், அதான் வீழ்ச்சியானது. ஸ்ருதி வேதங்கள், இன்னொன்னு காது, ரெண்டு விதமா பொருள்படுறது. ஸ்ருதி வேதம், இன்னொன்னு காது. அப்போ இரண்டு விதமா பொருள்படும்படி சொல்லியிருக்க. அப்போ உன்னுடைய காதுகளின் மார்க்கத்தையே எப்பொழுதும் அடைந்திருக்கின்றது. ஏன்னா கண்களோட இது ஓரம் எங்க ஏற்கனவே நிறைய பார்த்துட்டே இருக்கோம். காது கிட்டக்க போய் ஏதோ கோல் சொல்ற மாதிரி போயின்னு இருக்கு. கண்ணு வந்து காது வரைக்கும் நீண்டு இருக்குன்னு அழகா வர்ணனை பண்ணிருக்க. சௌந்தர்யலகரில ஏற்கனவே நிறைய அனுபவிச்சுட்டோம் நம்ம. இது முனிவர்களுடைய ஸ்மிருதி. ஸ்மிருதியில என்னது? மனு முதலிய ஸ்மிருதி நூல்களின் ஸ்மரணைகளின் வழியே எப்பொழுதும் நிலை பெற்று இருக்கிறதா. அப்புறம் எப்படி இருக்கு? குடிலத்தன்மை, அதாவது வளைந்து செல்லும் இயல்பு, புத்தி கோணல். கண்கள் வந்து வளைஞ்சு போறது இல்லையா, நேரம் இருக்கிறது இல்லையே. அதனாலதான் சொன்னார் வளைந்து நீண்டதாயும் வளைவுடையதும் கருநிறமும் மெல்லியதாயும்னு சொன்னார் போன ஸ்லோகத்துல. அப்போ வளைந்து செல்லும் இயல்பையும் புத்தி கோணலையும் ஒரு நிலையில்லாத கண்கள் அங்கங்க அப்படி சரிச்சுட்டே இருக்கும் இல்லையா, மீன்கள் மாதிரி. மீன்கள் எப்படி தண்ணிக்குள்ள அங்கே, அதான் மீனாட்சி அவள் வந்து கண்களை வந்து இமைக்க மாட்டா. ஆனா கண்களை அலமஞ்சிட்டு எல்லாரையும் காக்கிறதுக்கு சுழண்டுட்டே இருக்குமா. அப்பேற்பட்ட ஒரு நிலையுறாத சஞ்சல தன்மையை கொண்டிருக்கு. அதாவது ஓயாது சஞ்சலித்துக் கொண்டிருப்பதாக. இதுல என்ன சொல்றார்? போன இதுல கருநீல மலர்களோட காந்தியை திருடிட்டு இருக்குங்கிற இந்த இதுல தாமரைகளோட காந்தியை திருடி தன்னுடையதாக வைத்துக் கொள்ளும் கள்ளத்தனத்தை கொண்டு இருக்கின்றது அப்படின்னு சொல்ற. இப்போ வேதங்களையும் ஸ்மிருதிகளையும் அனுசரிப்பவர்கள் நடத்தை எப்படி இருக்கும்? கள்ளம் கவனம் இல்லாம அதுல என்ன சொல்லியிருக்கோ அதுபடி நடப்பாவா. அதனால அவளோட நடத்தை ஒரு நிலைப்பட்டதாக எப்பொழுதுமே இருக்கும். கடைக்கண் எப்படி இருக்கா? கோணலாகவும் சஞ்சலமாகவும் திருட்டுத்தனமுடையதாகவும் இருக்கிறதே அப்படின்னு ஒரு ஸ்லேடையால மூக்க கவி இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. அதை இது பண்ற மாதிரி இருக்கு, ஆனா அது எப்போது நேரம் இருக்கும். ஆனா உன்னுடைய கண்ணு வளைஞ்சு கடைக்கண் கோணலா சஞ்சலமா எப்போதும் சலிச்சுட்டே இருக்கு, திருட்டுத்தனம் உடையது. ஏன்னாப்பா தாமரைகளோட காந்தியை திருடிட்டு இருக்குங்கிறார் இல்லையா, அதனால திருட்டுத்தனம்லாம் உடையதா இருக்கே அப்படின்னு அழகா சொல்லியிருக்காரு இந்த ஸ்லோகத்துல. அப்போ எப்பொழுதும் வேத வழியையும் முனிவர்களின் ஸ்மிருதிகளின் வழியையும் அனுசரிக்கும்
அம்பாளுடைய அந்த கண் நோக்கம் வக்கல் தன்மையையும் நிலை கொள்ளாமையும் எப்போது சஞ்சரிச்சு கொண்டே இருக்கையா அந்த தன்மையையும் தாமரை மலரோட அழகை திருடும் பணியையும் ஏன் தன்னுடைய இயல்பாக கொண்டுள்ளது. இது ரொம்ப ஆச்சரியமான இருக்கு. இப்ப ஏற்பட்ட கண் நோக்கம் அது, ஆனா அது இப்படிப்பட்டதா இருக்கின்றதே அப்படின்றது. அப்போ வேதங்களையும் ஸ்மிருதிகளையும் அனுசரிப்பவர்கள் எப்பொழுதும் ஒரு நிலைப்பாட்டோட நிலை தவறாம இருப்பா. ஆனா உன்னுடைய கடைக்கண் நோக்கு இப்படி இருக்கே, உன்னுடைய கள்ளத்தனத்தையும் அது செய்கின்றது, தாமரை மலரோட திருடுற கள்ளத்தனத்தையும் செய்கின்றதே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு மூக்க கவி இந்த ஸ்லோகத்துல வர்ணனை பண்ணியிருக்க. அடுத்தது 33வது ஸ்லோகம் பார்க்கலாம். நித்யம் ஸ்ருதே பரிசிதோ யதமானம் அம்ப. நித்யம் ஸ்ருதே பரிசிதோ யதமானமேவ நீலோத்பலே நிஜ சமீப நிவாசலோலம் பிரீத்யைவ பாठयति வீக்ஷணதேசிகேந்திரக காமாட்சி கிம்யோ தவ காலிம சம்பிரதாயம். நித்யம் ஸ்ருதே பரிசிதோ யதமானம் ஏவ நீலோத்பலே நிஜ சமீப நிவாசலோலம் பிரீத்யைவ பாठयति வீக்ஷணதேசிகேந்திரக காமாட்சி கிம்யோ தவ காலிம சம்பிரதாயம். காமாட்சியே, உன்னுடைய கடைக்கண் அது உத்தமமான ஆச்சாரியன் அப்படிங்கிற. அப்படிப்பட்ட உங்களுடைய கடைக்கண் என்கிறத உத்தம ஆச்சாரியன் என்ன பண்ற, எப்பொழுதும் காதுகளோட பழக்கத்தை பெறுவதற்கு முயல்கின்றது அப்படிங்கிற. கண்கள் காது வரை சௌந்தர்ய அழகா வர்ணனை பண்ணியிருக்கார், பார்த்திருக்கோம். அப்ப அது எப்பொழுதும் அப்படியும் முயற்சி பண்ணிட்டே இருக்கே, உன்னுடைய கண்ணின் சமீபத்துல இருக்க விரும்புகின்றதுமாய் எப்பொழுதும் ஸ்ருதி வேதங்களின் பழக்கத்தை பெறுவதற்கே முயல்கின்றவனும் ஆச்சாரியன் குருவுமாகிய தன்னுடைய சமீபத்திலேயே வசித்திருக்க விரும்புகின்றவன். எப்பொழுதும் ஒரு சீடன் எங்க இருக்க விரும்புவான், ஆச்சாரியன்ட்ட இருந்து அவருக்கு தொண்டு செஞ்சு அவர்கிட்ட எல்லாத்தையும் கத்துக்கணும், அவருக்கு சேவை செஞ்சு அப்படின்பா. அப்போ ஆச்சாரியனுடைய சமீபத்திலேயே வசிப்பதற்கு விரும்புகின்றவனாக சிஷ்யனாக இருக்கும் தேவியின் காதில் உள்ள அந்த கருநீல மலருக்கு மிகுந்த அன்போடு என்ன செய்யறதுனா, அந்த கரு நிறத்தின் இயல்பு எது, தீய பழக்கமா. கருமைனாலே நம்ம என்ன சொல்லுவோம், அது நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிம்போம். அப்ப அந்த கருநிறத்தின் இயல்பான அந்த தீய பழக்கத்தை கற்பிக்கின்றதா அப்படின்னு கேட்கிறார். அந்த கடாட்சம் எப்படி இருக்கு, கரு நெய்தல் மலரை விட கரியதாக இருக்கின்றது. அப்ப அதனிடமே கருமையாயிருக்கும் தன்மையை கற்க வந்தது போல அம்பாளோட கடைக்கண் அருகிலே அந்த காதில சொரியின் அந்த நெய்தல் பூ கருநீல மலர்கள். ஏன்னா இதுல சொல்லியிருப்பார், லலிதா சஹஸ்ரநாமத்துல 21வது நாம பார்த்தா தெரியும். கதம் பமஞ்சரி கிளித்த கர்ணபூர மனோகரா. அப்ப என்ன பண்ணியிருக்காள் அம்பாள், காதுல கதம்ப மலர் பொத்தை அணிந்திருக்கின்றாள், அதனால அவள் அழகு மிகுதியாக இருக்கின்றாள் அப்படிங்கிற. அப்போ அந்த காதல சொரியில நெய்தற்பூ எதை பண்றதா, அந்த கருமையா இருக்கக்கூடிய தன்மையை கற்க வந்தது போல விளங்குகின்றது. வேத அபியாசமும் குருகுல வாசமும் சிஷ்யனுக்கு அதுதான் முக்கியம். குருகுல வாசம் பண்ணி குருக்கு தொண்டு செய்து வேத அபியாசத்தை கத்துக்கணும். அப்பேற்பட்ட அந்த சிஷ்யனை நல்ல பிரகாசமான ஒளி பொருந்திய நல்ல மார்க்கத்துல பழக்காம இப்படி இருண்ட அந்த தீய பழக்கம் இந்த துன்மார்க்கத்துல பழக்குவது ஏன் அப்படின்னு ஆச்சரியமா அந்த ஸ்லேஷையினால ஆச்சரியப்பட்டு கேட்கிறார் மூக்க கவி. காமாட்சியே, உன்னுடைய கடைக்கனாகிய உத்தம ஆசிரியர்கிட்ட தினமும் வேதத்தோட அந்த பழக்கத்தை பெறுவதற்காக உன்னோட அருகிலேயே இருக்க விரும்புகிற
அந்த நீலோத்பல மலருக்கு அன்புடன் எதை போதிக்கிறா? அதர்வ வேதம் காளிம சம்பிரதாயம் அப்படின்பா. இந்த சம்பிரதாயத்தை போய் போதிக்கிறதா? அது இந்த கண்கள் காது வரைக்கும் போயிருக்கு. அம்பாள் இந்த காதுல கருணைதல் பூ சொருகின்ற இருக்காளா? அப்போ இந்த கடைக்கண் நோக்கு தீய மார்க்கத்தை போய் போதிக்கின்றதா? வேத அபியாசம் குருகுல வாசம்னா சிஷ்யனை என்ன பண்ணணும்? நல்ல மார்க்கத்துல இதுதான்ப்பா வேத நெறி, இதுதான் சாஸ்திர மார்க்கம், இந்த வழியா நடக்கணும், இப்படி பண்ணணும், இப்படி பண்ணினா பரமாத்மாவை போய் அடையலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்கக்கூடியது. அப்படி அது நல்ல மார்க்கத்துல போய் பழக்காம இந்த குருநாதராகிய இந்த கடைக்கண் நோக்கு ஏன் இருண்டதான அந்த மேலும் கருமையை சேர்க்கக்கூடியதாக ஏன் அந்த பழக்கத்துல ஏன் பழக்கணும் அப்படின்னு இந்த சேடை மூலமாக ஆச்சரியப்பட்டு கேட்கிறார் மூக்க கவி. இதுல அம்பாள் காதுல பூக்கள் அணிஞ்சிட்டு இருக்கா அப்படிங்கிறத எடுத்து சொல்றது. ஏன்னா காதுல கருநீல பூக்கள் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கதம்ப மலர் கொத்து கதம்ப மஞ்சரி கிளிப்த கர்ணபூர மனோகரான்னு சொல்றது. அதுதான் அடுத்தது 34வது ஸ்லோகம். பிரான்வாமுகூகோ ஸ்தவகிதஸ்மிதபேன ராசௌ காமாட்சி வக்ரருச்சி संशयवारिणासौ आनन्तति त्रिपुरमर्दन नेत्रलक्ष्मीः आलम्प्य देवी तव मन्तमपाङ्कसेतुम् प्रात्वामुकूको स्तवगिदस्मितेन राशौ कामाक्षी वक्त्ररुचिये संशयवारिणासौ आनन्तति त्रिपुरमर्दन नेत्रलक्ष्मीः आलम्प्य देवी तव मन्तमपाङ्कसेतुम्. காமாட்சியே, அம்மா உன்னுடைய பூங்கொத்துக்கள், அந்த அடுத்தது புன்முறுவல சொல்ற, அந்த பூங்கொத்துக்களை போன்றவையான அந்த முறுவல்கள் பிராந்த்வா முகு ஸ்தபகித ஸ்மித பேனராஷோ அப்படிங்கிற, அப்ப அந்த பூங்கொத்துக்களை போன்றதான உன்னுடைய அந்த முறுவல்களுடைய எப்படி இருக்கான்? வெண்மை நிறம் பொருந்தியதாக, அதாவது வெண் நுரைகளில் அந்த நுரைகளின் திரள்களை உடையதாகவும் உன்னுடைய திருமுக மண்டலத்தின் ஒளி அப்படி அப்படி பூர்ணமா இருக்கு இல்லையா? பிரகாசமா பூர்ண சந்திரனா இருக்கு. அப்போ அந்த ஒளி திரள் அப்படிங்கிற நீரால நிறைந்திருக்கின்ற அந்த கடலிலே வெகு காலம் நீந்தி அதிலேயே திரிந்து சளைத்து இன்னும் என்ன சொல்றாரு? முப்புறங்களை எரித்தவர் யாரு? பரமசிவன். அந்த பரமசிவனுடைய கண்ணிற்கு அழகு செய்கின்ற நோக்கத்தை உடையதாக, அது யாரு? லக்ஷ்மி. அந்த நோக்கத்தை உடைய லக்ஷ்மியானவள் மெல்ல என்ன பண்றாளாம்? மெதுவா உன்னுடைய கடை கண் நோக்கு அப்படிங்கிற அணையத்துக்க அப்படியே அங்கு இளைப்பாரி இன்பம் அடைகின்றாள் அப்படின்னு சொல்றார். இப்போ இந்த முறுவல் அப்படிங்கிறது வெண்ணுரை மிகுந்த முக ஜோதி. அந்த கடல்ல தத்தளித்த பரமசிவனுடைய கண் என்பவள் என்ன பண்றாளா? ஒரு நிலையா அந்த கடலோட என்ன பண்றாளாம்? கரிய ஒளி உடையதாக காணப்படுகின்ற கண் நோக்கங்கள் அப்படிங்கிற அணையை போய் அடைந்து அங்க போய் இளைப்பாரி அப்படியே களைப்பாறுகிறாள் அப்படின்னு சொல்லி பரமசிவனுடைய கண்கள் அங்கும் இங்கும் அப்படியே அலைப்பாயாம எங்க இருக்கான்? அம்பாளோட கண்ணோடு கண் நோக்குக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லைன்னு சொல்ற மாதிரி அப்படியே அவரோட அந்த கடைக்கண்ணோட பரமசிவனோட கடைக்கண்களும் அப்படியே அங்கேயே போய் நிலைச்சு அவரோட கண்கள் அம்பாளோட கடைக்கண்ணோடு ஒன்றாகி கழிக்கின்றது அப்படிங்கிறத இதுல எடுத்து சொல்ற. பரமசிவனும் அம்பாளையே பார்த்துட்டு இருக்கா. அம்பாள் எப்பொழுதும் பரமசிவனோட திருமேனியிலேயே தான் அவள் கண்கள் இருக்குன்னு சொன்னார். இப்ப பரமசிவனோட கண்களும் அம்பாளுடைய கடைக்கண்ணோட சேர்ந்து அங்க சந்தோஷமா இன்புற்று தங்கி இழைப்பாடுறது அப்படிங்கிறத இதுல சொல்ற.
இப்போ முப்புறங்களை எரித்தவரான சிவனுடைய கண்ணோக்கு அப்படிங்கிற லக்ஷ்மி பூங்கொத்துக்கள் அப்படிங்கிற அந்த புன்முறுவலாகல அது வெண் நுரைகளுடன் கூடிய அம்பாளுடைய திருமுக மண்டலம் அது ஒளி பொருந்திய அப்படிப்பட்ட அந்த கடல்ல அப்படியே நீந்தி 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 போய் அப்படியே சளைக்கிறதா. ரொம்ப நாள் நீந்தியாச்சுன்னா கை ஓஞ்சி போகும் இல்லையா? அப்ப அந்த கண்களுக்கும் நீந்தி திரிஞ்சதுனால ஒரு களைப்பு வருதான். அப்ப கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறதுக்காண்டி அம்பாளோட கடைக்கண் அப்படிங்கிற அணையிட்ட போய் அடைஞ்சு அங்க போய் தங்கி இளைப்பாருகிறார் அப்படிங்கிற. அப்போ புன்முறுவல் அப்படிங்கிற ஒளியில தத்தளிக்கின்ற அந்த பரமசிவன் இவர் ஒரு சமயம் எப்படி திரிபுரங்களையே எரித்தவர், எவ்வளவு வல்லமை வாய்ந்தவர். ஆனால் அம்பாளோட கடைக்கண் பார்த்தோன்னா அங்க போய் தஞ்சம் அடைகின்றார் அப்படிங்கிறத மூகக்கவி இந்த ஸ்லோகத்துல ரொம்ப அழகா எடுத்து சொல்றார். அப்ப ஏற்பட்ட வலிமை வாய்ந்தவரான சிவபெருமானே அங்கே போய் தங்கி இளைப்பாருகின்றார் அப்படின்னு சொல்றார். அடுத்தது 35வது ஸ்லோகம் பார்க்கலாம். ஷ்யாமாதவ திரிபுர சுந்தரி லோச்சன ஸ்ரீஹி காமாட்சி கந்தலித மேதுரதார காந்திகி ஜோஸ்னாவதி ஸ்மிதருச்சாபி கதம் தனோதி ஸ்பர்தாமகோ குவலயை ச ததா சகோரைகி. ஷ்யாமா தவ திரிபுர சுந்தரி லோச்சன ஸ்ரீஹி காமாட்சி கந்தலித மேதுரதார காந்திகி ஜோஸ்னாவதி ஸ்மிதருச்சாபி கதம் தனோதி ஸ்பர்தாமகோ குவலயை ச ததா சகோரைகி. திரிபுர சுந்தரி, அம்மா திரிபுர சுந்தரியே, காமாட்சியே, உன்னுடைய கரு நிறம் உடைய அந்த கண் அழகு, அந்த அழகு அதை என்ன சொல்றாரு இப்ப ராத்திரியா அப்படி ராத்திரியா வர்ணிக்கிற. அப்போ அந்த ராத்திரி எப்படி இருக்கா? அந்த ராத்திரியானது தளத்து அப்படியே நெய் ஒழுகிற மாதிரி அப்படி விளங்கும். அந்த கருவெளியோட காந்தி அப்படிங்கிற அதுல நனைந்து முளைத்து எழுந்த செழித்த நட்சத்திர காந்தியோடு கூடி, எப்படி நட்சத்திரங்கள் அப்படி ஜொலிக்கிறது இல்ல ராத்திரியில, அத மாதிரி பிரகாசம் உடையதாக இருக்கின்றது. அப்போ நட்சத்திர காந்தியோடு கூடியதாகவும், இன்னும் என்ன சொல்றாரு, முறுவல்கள் எப்படி இருக்காரு சொன்னார், முன்னிதுல வெண்ணிற நுரைகள் சொன்னார். அப்ப அந்த வெண்ணிற காந்தியாலே நிலாவோடு கூடியதாகவும், என்ன ஒரு அழகு அத ராத்திரி. இந்த முறுவல் நிலா நெய்தல் மலர்களோடும் சகோர பட்சிகளோடுமே போட்டி போடுகின்றதேம்மா. இது என்ன ஒரு ஆச்சரியம் அப்படிங்கிற. ஏன்னா சகோர பட்சி எங்க வரும், எப்போ ராத்திரியில நிலா வந்ததுக்கு அப்புறம் தான் வரும். அதுதான் சகோர பட்சிக்கு அந்த நிலா ஒன்றுல இருந்து தாரைதான் அமிர்தம். அப்போ அந்த சகோர பட்சிகளோடும் கரு நெய்தல் மலர்களோடும் போட்டி போடுகின்றதே. ஐயோ அகோ, இது என்ன ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அம்பாளோட கண்கள் ஒளியாலும் வடிவத்தாலும் நெய்தல் மலர்களையும் சகோரங்களையும் ஒத்தி இருக்கின்றது அப்படின்னு சொல்றாரு. போட்டி போடுறது சொல்றாரு இல்லையா? அப்ப அதை போல ஒத்தி இருக்கிறதுனால அவற்றோடு அதை போட்டி போடுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். இரவின் இருளை போல கருநிறமுடையதாம். அடுத்தது முறுவலால வெண்மையான ஒளி உடையது. அப்ப நிலா காலத்தை ஒத்த அப்படி கண்ணானது அந்த நிலா ஒளியை சொன்னீங்க. இப்ப அந்த சகோர பட்சிகளுக்குமே இரவிலே மலரும் நெய்தல் பூக்களுக்குமே நண்பனாக இருக்காமல் இப்படி சண்டை இடுகின்றதே, அதோடு போட்டி போடுகின்றதே. அதுக்கு என்ன காரணம்? அது காரணம் இருக்க முடியாது. அதை ஒத்திருக்கும் போது அப்படி சண்டை போடுவதற்கு காரணமே இல்லையே அப்படின்னு மூகக்கவி ஆச்சரியமா, என்ன அழகா ஒரு கற்பனை தோன்றி இருக்கு இல்லையா அவருக்கு. அம்பாளோட கண் விழிகளை எப்படி சொல்ற, சகோர பட்சின்னு சொல்றார். அடுத்தது நெய்தல் மலர்னு சொல்றார். கண்களோட ஒளியோட வடிவையும் அப்படி ஒத்திருக்கின்றதே, அதோட போய் போட்டி போடுறதே, எப்படி நண்பனானா இருக்கணும்
எப்படி சண்டையிட்டுக் கொள்கின்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்கிறார் இதுல. அப்போ திரிபுர சுந்தரியான அம்பாள் காமாட்சியோட தளத்தளன விளங்கும் அந்த இரவு நேரத்திற்கு ஒத்த கருவிழி, ஏன்னா கண்கள் அப்படி பிரகாசமா இருக்கு. முளைத்து எழுந்தி செழித்த அந்த நட்சத்திர காந்தியோட கூடி அந்த வெண்மை நிலத்தால நிலவை போன்ற அந்த குவளை மலர்களுடன், அதான் நெய்தல் மலர்களுடனும் சகோர பட்சிகளோட போய் போட்டி போடுறதுமா, இது என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொல்ற. எப்பேற்பட்ட ஒரு வர்ணனை! நாமளும் அதை அப்படியே ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் அனுபவிச்சுட்டே இருக்கலாம். என்னெல்லாம் சொல்லி நம்ம அனுபவிக்க வைக்க போற, நம்ம எதுலெல்லாம் மூழ்க போறோம் அப்படின்னு பார்க்கலாம். அம்பாளோட கடைக்கண் அப்படிங்கிற அந்த நோக்கில நாமளும் மூழ்கி எழுந்து அவளுடைய அருளை பெறணும்னு வேண்டிப்போம். ஓம் ஸ்ரீமாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி மாதா கி ஜெய்.